வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376(2) ஆகிய மேஜர் பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுவரைக்கும் பல வழக்குகள் நடந்திருப்பீங்க. இந்த பட்டியல் தீர்ப்பு பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க சார்? ஏதாவது விஷயத்தை மேற்கோள் காட்டியிருப்பாங்க இல்லீங்களா? அதாவது இந்த மாதிரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. காம்பன்சேஷன் ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2N உண்டு, 376D உண்டு. ஆமா சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இப்ப ஃபைனல் ஆர்குமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க, என்ன நடந்தது, ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்தவரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவல தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376(2N) இந்த சட்டப்பிரிவுகளில் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்ள முக்கியமான வழக்குங்கிறனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர்த்தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறது இல்ல. அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம், சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. 376(2N) வந்து மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்போ மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா எந்த மாதிரி? இல்ல, அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு, இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 8 பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் விவரங்கள் மொத்த 85 லட்சம். ஆயுள் தண்டனைங்கிறது வந்து மெயினா சாட்சிகளுடைய இது. அது வந்து 8 பேரும் எந்த பிரசாட்சியும் இல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லாட்ட குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட், சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உச்சபட்ச தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா வந்து 1,50,000 9 பேருக்கும் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமா இது சார் எடுக்கப்பட்டது. வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல வந்து கருதப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு 8 வழக்க ஒன்னா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட், தனி இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து 8 வழக்கிலும் ஒன்னாக ட்ரையல், ஒரு 8 கேஸ் ஒன்னா நடந்து
முடிஞ்சிருக்கு. ட்ரையல் வந்து 2.5 வருஷத்துல. ஒவ்வொருத்தருக்குமான A1 பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்க கிட்ட வரல. இது வந்து கோர்ட்ல வந்து சொன்னதான் நாங்க சொல்லிருக்கோம். டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் தி ஸ்பிளிட் அப். A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட் அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸோடைய இதுல இந்த அதிகபட்சமான கிரைம் ப்ரூவன் ஆனது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி தண்டனை சார்? அதிகபட்சமா வந்து அதான் சொன்ன எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை ப்ரூவ் ஆயிருக்கு. என்னென்ன கேஸ்ல அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதுல வந்து வழக்குல அவர் இருக்காரு. அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குல இருக்காரு. அதனால அவருக்கு 5 கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 20 வருஷத்துக்கு மேலே கூட போயிட வாய்ப்பு இருக்கு. இல்ல 20 வருஷம்ன்றது தான் மினிமம் சென்டென்ஸ். அதனால இது சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது 2013ல. அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இப்போ எந்தெந்த கேஸுடைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீங்க ஜட்மெண்ட் கேட்டீங்க? இதுல வந்து பல வழக்குகள் எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்து மகேந்திர சாவலா வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவலா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இதை எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். ஆமா, இது இல்ல வந்து 1 லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான், 5 லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறத தவிர 1 ஆயுள் தண்டனை ஒண்ணுதான், 5 ஆயுள் தண்டனை ஒண்ணுதான். இல்ல அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்ல. இதுல வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கு தான் சொல்லப்படுது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 1,56,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் மட்டும் இல்ல, மொத்தமா சேர்த்து அது ஒருத்தர் தனித்தனியா வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா சேர்த்து இப்போ நீங்க கேட்ட ஜட்மெண்ட் அப்படியே வந்திருக்குது. இப்போ ஆப்போசிட்ல கொடுத்து எடுபடலையா என்ன? கேட்ட ஜட்ஜ்மெண்ட் இல்ல, கேஸோட தன்மையை சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணிருக்காங்க. எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். பாதிக்கப்பட்ட தரப்புடைய பெயர்கள்லாம் வெளியே பிரச்சனை நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படி நடந்தது சார்? ஏன்னா இவ்வளவு ஃபேமிலி தெரியாத அளவுக்கு நீங்க கொண்டு வந்து அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாம ரகசியமா அவங்களை பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்துதான் இந்த வழக்கில் வந்து நாங்க கொண்டு வந்திருக்க பாதுகாப்பு சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போறாங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.